பல்டி இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம செல்வராகவன் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு பாருங்க. சும்மா மிரட்டி விட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயுமே கிளைமேக்ஸ் போர்ஷனில் எப்படி தான் அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு சம்மதிச்சாருன்னே தெரில. அப்படி ஒரு சீனு. அதில் இந்த படத்தோட கதையை இவங்க ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஸ்போர்ட் ஓரியன்டான படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஆனால் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பக்காவான ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த படத்தில் மொத்தமாக ஒரு 3 மோசமான கேங் இருக்குது. இந்த 3 மோசமான கேங்குக்கு நடுவில் ஸோ கபடி விளையாடக்கூடிய இந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மாட்டிக்கிறாங்க, ஸோ இவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மையமாக வச்சு கிளைமேக்ஸில் ஒரு பங்கமான ஒரு சம்பவம் பண்ணி படத்தை முடிச்சிருப்பாங்க. பார்ட் 2க்கு லீட் கொடுக்குற மாதிரி. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பண்ண விதம். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக சும்மா மாஸாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட இன்ட்ரோவில் வரக்கூடிய சீனும் கிளைமேக்ஸில் வரக்கூடிய சீனும் ஒன் ஆஃப் த ஹைலைட் சீன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸில் ஷெயின் நிகாம் வந்து இந்த படத்தில் அவருக்கு தமிழ் டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகலை. மித்தபடி வந்து பெர்ஃபார்மன்ஸில் குறையே சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காரு. ரெண்டாவது படத்தோட செகண்ட் ஹீரோவான சாந்தனு. ஸோ இவர் பொறுத்தளவுக்கு இந்த கேரக்டரை என்னப்பா இன்னமும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லும் ஃபீல் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேரக்டரை இப்படி தான்ப்பா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோலு, அதுக்கேற்ற மாதிரி அவரும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செல்வராகவன் தான். அவரோட வில்லனிசம்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுலேயுமே சொன்னால இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 சீன் ரிப்பீட்டட் ஆனாலுமே அந்த சீனில் கரெக்டான மீட்டரில் திருப்பி அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவார் பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செல்வராகவனை தாண்டியுமே இந்த படத்தில் ஒரு 2 கேங்ஸ்டர் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஜீமா கேங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர். ஸோ அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சோடா பாபுன்னு ஒரு கேங்கு. ஸோ அந்த கேங்கில் இருக்கக்கூடிய அந்த கேங்ஸ்டருமே சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டான படம் அப்படின்னு நினச்சேன். பட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலி டேரக்டர் என்ன கன்வே பண்ணுறாரு அப்படின்னா நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்த பசங்க இந்த மாதிரியான ஒரு கேங்குள்ளே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி வீணாக போகுது அப்படிங்கிறதான் அந்த படத்தில் அழகாக காமிச்சிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஷாய் அபிஷேக்கோட அந்த பிஜிஎம்ஸ்லாம் சில இடங்களில் சூப்பராக கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு. அதனால் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள் ஃபிலிமுங்க.